ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாந்தீஸ் கிச்சன். நிஷாந்தீஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு குழம்பு வெரைட்டி. நம்ம சேனலில் குழம்பு வெரைட்டிஸ் வந்து இனிமேல் நான் அடிக்கடி போட போகிறேன். அதில் வந்து இந்த குழம்பு பர்டிகுலராக இது வந்து வெஜிடேரியன் குழம்பு, பருப்பு உருண்டை குழம்பு, தாஞ்சூர் ஸ்டைலில் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணிக்கங்க. ஒரு 2 hours பிஃபோர் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம துவரம்பருப்பை ஊற வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைச்சி கரகரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இது முழுசுமே துவரம்பருப்பு தான் போட்டு இப்போ செய்ய போகிறோம் ஊற வச்சு. இதில் வந்து வேறு எந்த பருப்பும் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் குழம்பு வந்து எல்லாருமே நம்ம வந்து சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு வந்து கொரன்னு இருக்கணும், இந்த கோஸாக இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமல் வெறும் அந்த பருப்பு மட்டும் போட்டு எடுத்து வச்சுங்க. மிக்சியில் ஒரு கப்பு ஸ்லைஸ் பண்ண தேங்காய், ஒரு துண்டு பட்டை, 6 to 7 பூண்டு பல், ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து கொரன்னு அரைச்சி இதையும் பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இல்லை நல்லா ஃபைனாக அரைச்சிடாதீங்க, கரகரனே அரைங்க. நெக்ஸ்ட்டு இந்த மசாலா அரைச்சி வச்சுருந்த பருப்பு மசாலாவில் ஒரு கப்பு ஆனியன், அப்புறம் ஒரே ஒரு ஸ்லைஸ் பண்ண க்ரீன் சில்லி, பச்சை மிளகா, இதையும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். சைட் பை சைட் வந்து நம்ம இதை செஞ்சிகிட்ருக்கணும் ப்ராசஸை. ஏன்னா மசாலா வந்து உருண்டைக்கும் போடணும், நெக்ஸ்ட்டு குழம்புக்கும் தனியாக தேங்காய் அரைச்சி போடணும். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தால் போதும். ரொம்ப ஃபைனாக நம்ம வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து மசாலா சேர்க்க போகிறோம். குழம்புக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி போடணும். அதுக்கு வந்து ஒரு 1/2 கப்பு தேங்காவை ஸ்லைஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கணும். நீங்கள் எப்பயும் எவ்வளோ வந்து ஒரு குழம்புக்கு புளி போடுவீங்களோ அந்த அளவுக்கு புளியை ஊற வச்சு அதை கரைச்சி ஒரு 2 தடவை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போடுவீங்க இல்லையா, போட்டு அதில் கல் உப்பு போடுவோம் இல்லையா, அதே சேம் ப்ரொசீஜர் தான் இதில் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ இதை கலக்கி தனிப்பட்ட முறையில் எடுத்து வச்சிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அந்த பருப்பு நம்ம செஞ்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து வேக வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். சால்ட்டு ஃபுல் அந்த டோட்டல் தால் அந்த மிக்சர் இருக்கு இல்லையா, பருப்பு, அந்த அரைச்ச பருப்புக்கு தேவையான அளவு ஃபுல்லாக நான் போடுறோம். இதில் நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா முருங்கைக்கீரை இலை. அது நல்லா ஒரு 2 பொடி முருங்கைக்கீரை இலை போட்டோம்னா ஃபுல்லாக அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டயட்டும் கூட. இப்போ இந்த ப்ரொசீஜரில் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா முருங்கைக்கீரை ஆட் பண்ண மாட்டாங்க. நான் வந்து இதை எக்ஸ்ட்ராவாக வந்து முருங்கைக்கீரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் வெரி ஹெல்த்தி, ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க. முருங்கைக்கீரை சாப்பிடாத பிள்ளைங்க கூட இதில் நம்ம கொடுத்தோம்னா அதை ஆட்டோவாக சாப்பிட்டுடுங்க. நெக்ஸ்ட் இப்போ ஆஸ் யூஷுவல் குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அதையும் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி பக்கத்து ஸ்டவ்வில் அந்த டால் மிக்சர் இருக்கு இல்லையா, பருப்பு அரைச்சி வச்சுருந்த மிக்சர், இதை எல்லாத்தையும் நான் வந்து உருண்டை நல்லா கெட்டியாக அப்படி பிடிச்சிங்கன்னா ஒரு உருண்டை மாதிரி வரும். அந்த உருண்டையை எடுத்து ஒன்று ஒன்றா உருட்டி வேக வச்சு இட்லி குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறேன். உருண்டை வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிங்க, ரொம்ப வந்து பொலன்னு பிடிச்சிங்கன்னா உதிர்ந்துடும். ஏன்னா வந்து டால் வந்து நார்மலாக டாஞ்சூர் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் கரகரப்பாக தான் எடுப்பாங்க. ஃபுல்லாக வந்து இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிங்கன்னா வழவலன்னு ஆகிடும். அந்த பாலில் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கரகரன்னு தான் அரைச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தவாவில், நம்ம குழம்பு வைக்கிற தவாவில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்க போகிறோம். அதில் வந்து பெருஞ்சீரகம், அப்புறம் வெந்தயம் இது போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ போட்டு வதக்க போகிறோம். இந்த பருப்பு உருண்டையில் முக்கியமான ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்சமாக அசஃபோட்டிடா பெருங்காயத்தூளையும் சேர்த்து ஆட் பண்ணணும்.
இப்போ 2 காஞ்ச மிளகா அந்த இப்போது தாளித்தோம் இல்லையா, பெருஞ்சீரகமும் வெந்தயமும் போட்டு அதில் 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லைஸ்டு ஆனியன் அதை போட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா வதக்குறோம். வதக்குனதுக்கப்புறம் இந்த ஆனியனோட ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை குழம்பு எடுத்து இப்போ ஊற்ற போகிறோம். கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த குழம்பு தூள்லாம் போட்டு புளி கரைச்சல் அதை வந்து இப்போ ஊற்ற போகிறோம். இந்த அளவுக்கு வந்து அது நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளி கரைச்சலில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் ஒரு 1/2 கப்பு தேங்காய் தனிப்பட்ட முறையில் அரைச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லெட் போட்டு மூடிட்டு விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அது கொதிக்கட்டும். இது வந்து இந்த உருண்டையும் 10 நிமிஷம் வேகட்டும். 7 to 10 மினிட்ஸில் அது வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம செக் பண்ணுறோம். லிட்டை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க நல்லா ஆவி வருது, அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்க. ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் அந்த உருண்டைங்கள்லாம் வெந்ததை எடுத்தோம் இல்லையா இட்லி குக்கர்லேருந்து, அதை ஒரு உருண்டையாக ஒரு பாலாக போடுங்க. அட் அ டைம் ஒன்றா போட வேணாம். இந்த பால்ஸை ஆட் பண்ணும்போது அப்பப்போ கரண்டி எடுத்து லேசாக அதை வந்து கிண்டி விடுங்க. பால் உடஞ்சிடாமல் கிண்டி விடுங்க. எல்லா உருண்டையும் இப்போ நம்ம போட்டுட்டு ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு நம்ம இப்போ எடுக்க போகிறோம். எடுத்தோம்னா நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான டாஞ்சூர் ஸ்பெஷல் பருப்பு உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ வாசனை ரொம்ப அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை நான் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த உருண்டை குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் எம்மியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள் ஆரம்பித்து எல்லாருக்குமே நம்ம இதை கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி ப்ளஸ் வந்து ரொம்ப நியூட்ரிஷ்னல் வேல்யூ உள்ள குழம்பு. இதை வந்து கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் செஞ்சு கொடுங்க. நார்மலாக இந்த குழம்பு இந்த உருண்டை நம்ம செய்கிறோம் இல்லையா, இதை வந்து எப்படி இன்ஸ்டண்ட்டாக பவுட்ரு பண்ணி வைக்கிறதுன்ற வீடியோவை நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். Until then, it's bye from Nishanti. Bye-bye.